அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி அவர்கள் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நீதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமை அல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழும தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கை பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சொலியாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இத்தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 17ஆம் மலரின் 66ஆம் இதழின் முன்னட்டையை அலங்கரிப்பது மணிப்பூர் மாநிலத்தின் சேனாபதியில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம். அதன் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணன் பாஸ்கர் அவர்களுடன் நம் சங்கச் செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் நேர்முகமாக உரையாடி மகிழ்ந்ததை சொல்லோவியமாகவும் தலையங்க கட்டுரையாகவும் பல வண்ணப்படங்களுடன் வெளியிட்டு மகிழ்ந்துள்ளோம். அறிவியல் பூங்காவின் உள்ளே உயிரின் உன்னத உலா, வண்ணம் கொடுக்கும் பேரழகி அவுரி, மனித புவியியல் கதை, பூமியை குளிரச் செய்ய முடியுமா, இல்லத்திலிருந்து வானிலை செயற்கைக்கோள் படங்கள் பெறுவது எப்படி, உலகின் முதல் ரோபோ டாக்ஸி, வினோதமான பாறைகள், நீரின் அரிய நிகழ்வுகள், அறிவியல் உலா, மூலிகை வேதியும் வேதியியல் பார்வையும், தகைசால் தனிமங்கள், சீலமிகு சிலிக்கான், அறிவியல் பூங்கா 65ஆம் இதழின் திறனாய்வு கட்டுரை, திருவாதிரை நட்சத்திரம் வெடித்து சிதறப்போகிறதா போன்ற கட்டுரைகளை புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் நெல்லை சு முத்து அவர்கள், அணுவியல் விஞ்ஞானி திரு கோபாலன் அவர்கள், பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள், பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள், முனைவர் வாசுகி கண்ணப்பன் மற்றும் பலர் கவர்ச்சிகரமான தலைப்புகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை அள்ளி வழங்கியுள்ளனர்.
இவை அனைத்தும் இன்றைய இளைஞர்களுக்கும் உலகிற்கும் பயனளிக்கும் நோக்கில் உள்ளன. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்காவின் 64வது இதழின் வெளியீட்டு விழா பல துறைகளில் சிறப்புமிக்க நபர்களை கௌரவிக்கும் வகையில் அறிவியல் போட்டிகள் மற்றும் விருதுகள் வழங்கும் விழா ஆகியவை சென்னை பல்கலைக்கழகத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் அறிவியல் உலாவாக தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். இவை அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் படிப்போர் மனத்தில் பதியச் செய்யும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற காலாண்டு வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா. இதுவரை 65 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. பிரபல அறிவியல் எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் ஆனந்த விகடன் வார இதழில் 2006ஆம் ஆண்டிலேயே பாராட்டு பெற்றது அறிவியல் பூங்கா. 60 பக்கங்களில் உலாவரும் அறிவியல் பூங்காவை பெற ரூபாய் 1000 ஆண்டு சந்தா செலுத்தினால் போதும். அறிவியல் பூங்கா வாசகர் ஆகலாம். அறிவியல் பூங்காவை வாசித்தவுடன் அது குறித்த உங்கள் கருத்தை உடன் எழுதி அனுப்புங்கள். அதனை படித்தேன் சுவைத்தேன் பகுதியில் அறிவியல் பூங்காவில் வெளியிட்டு மகிழ்வோம். சிறந்த அறிவியல் திறனாய்விற்கு அறிவியல் மலர், அறிவியல் கதிர், அறிவியல் தளிர், அறிவியல் துளிர், அறிவியல் புதிர் ஆகிய 5 அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் வழங்கப்படும். விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்புகள் வசப்படும். அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும்.